இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் அதாவது குலாப் ஜாமுன் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பர்த்டே கேக் ரொம்பவே டேஸ்டியாக நம்ம வீட்டிலே பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த கேக்குக்கு நான் விப்பிங் க்ரீம் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. இந்த கேக் பார்த்திங்கன்னா எல்லாருனாலையுமே ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு கேக்காக தான் இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எம்டிஆரில் உள்ள குலாப் ஜாமுன் மிக்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது நம்ம மொத்தமாக அப்படியே ஆட் பண்ண போகிறதில்ல. இதிலிருந்து நமக்கு ஒரு அரை கப் அளவுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் இருந்தால் போதும். ஸோ பாருங்கள், நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அரை கப் அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். அளந்து எடுத்த இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அடுத்து இது கூட அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கணும். ஸோ மொத்தமாக நான் அரை கப் அளவுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ், அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, நான் 2 பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா சல்லடை வச்சு நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கணும். இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. நமக்கு 1/4 டீஸ்பூனே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு கேக் பண்ணுறதுக்கு கேக் ஃப்ளார் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரை கப் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இந்த பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இது கூடயே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வினிகர் ஆட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பட்டர் மில்க் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வினிகர் ஆட் பண்ணதையுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு நல்ல ஒரு க்ரீமாக சேஞ்ச் ஆகி நமக்கு வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். நான் ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அவ்வளோதான். இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டி சேராத மாதிரி ஒரே டைரக்ஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக்குனுடைய பேட்டர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிரும். ஸோ பாருங்கள், இதை நான் ஒரு கேக் டின்னில் ஆட் பண்ணி எப்பயும் போல் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எப்பயும் நம்ம பண்ணுற அதே மெத்தட் தான். ஸோ பாருங்கள், கேக்கை நல்லா இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி எடுத்துட்ட அப்புறம் நான் இதை உங்களுக்கு டீமோல் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கேக்கும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நமக்கு கேக் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம க்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிற பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதை டேரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஸ்கி யூஸ் பண்ணி பீட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே ஈஸியாக வந்துடும். லைட்டாக அந்த மாதிரி க்ரீமாக ரெடி ஆகிற அந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடியே பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகர் இருக்கு இல்லைங்களா, பவுடர் சுகர், அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா க்ரீம் சூப்பராகவே நமக்கு கிடைச்சிரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங். இது கூட நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் பீட் பண்ணவே அந்த க்ரீம் லைட் ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்பவே சூப்பரான பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் நமக்கு ரெடி ஆகிருச்சு. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால பார்க்க உங்களுக்கு மெல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அப்படி இருந்தாலுமே பரவாயில்ல. நம்ம கேக்குக்கு மேலே க்ரீம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீம் நல்லாவே செட் ஆகிரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கேக்கில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு கேக் போர்டோ எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேக் மேலே வச்சிடணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங்கை எல்லா பக்கமே நல்லா ஈக்குவலாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடியே நம்ம ஒரு வீடியோவில் ஒரு ஸ்க்ராப்பர் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்க்ராப்பர் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு உங்களுக்கு தனியாக எந்த ஒரு பேலட் நைஃப்மே தேவைப்படாது. இந்த மாதிரி ஸ்க்ராப்பரை நீங்கள் வீட்டிலே பண்ணிவிட்டு நீங்கள் கேக் டிசைனுக்கெல்லாம் நீங்கள் அழகாகவே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு அந்த க்ரீம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், அது நல்லாவே மெல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேக் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணின பிறகு நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தாலே போதும், அந்த க்ரீம் வந்து நல்லாவே சூப்பராக செட் ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங் பேக்கையுமே நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தா கூட அது நல்லாவே உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரீம் யூஸ் பண்ணி நல்லாவே டிசைன் பண்ணிக்கலாம். நான் சின்ன ஒரு ஸ்டார் நாசில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கீழே வந்து நான் என்டையர் கேக்கையுமே நான் வந்து ஃபுல் க்ரீம் யூஸ் பண்ணி நான் நிறையாலாம் அப்ளை பண்ணலை, கொஞ்சமாக தான் நான் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டரில் டெக்கரேஷனுக்காக நம்ம ஹோம்மேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான் இது கூடயே டிசைன் பண்ணிக்க போகிறேன். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸும் அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து க்ரீம் வச்சு நல்லா கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே க்ரீமை வந்து நல்லா எல்லா பக்கமே அழகாக நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பார்க்கும்போது இந்த அளவுக்கே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து லைட்டாக கீழே எஜ்ஜிலலாம் நான் ஃபுல்லாக க்ரீம் யூஸ் பண்ணி நான் கவர் பண்ணலை. ஸோ பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு பர்த்டே கேக் வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், நீங்கள் இது கூடயே வந்து கேக்கை வந்து அழகாக ரைட் பண்ணி எழுதுறதா இருந்தாலுமே எழுதிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேப்பரில் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிவிட்டு அது ஒரு டூத் ஸ்டிக்கோட நீங்கள் ஸ்டிக் பண்ணி அழகாக நீங்கள் இந்த மாதிரி கேக்கில் கூட நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கேக் டிசைன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கட் பண்ணாமல் அதை ஒரு 1 hour கிட்ட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது சூப்பராகவே செட் ஆகி வந்துடும். இப்போ நான் மறுபடியுமே ஒரு 1/2 hour கிட்ட நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி திருப்பி நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக எப்படி ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இது நல்லாவே ஒரு ஈஸியான ஒரு பர்த்டே கேக்கு, கண்டிப்பாக எல்லாருனாலையுமே பண்ண முடியும். பேக்கிங் மெத்தட் மட்டும் இதில் சொல்லலை, ஏன்னா ஆல்ரெடியே நம்ம பேக்கிங் மெத்தடுக்கான நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ கேக் ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண கேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.